அண்மை செய்தியை பார்த்துக் கொண்டிருக்கிறோம். தென்காசி மற்றும் நெல்லைக்கு மிக கனமழைக்கான ஆரஞ்சு அலர்ட் விடுத்திருக்கிறது வானிலை மையம். தென்காசி மற்றும் நெல்லைக்கு மிக கனமழைக்கான ஆரஞ்சு அலர்ட்டை விடுத்திருக்கிறது வானிலை ஆய்வு மையம். மேலும் இன்று 10 மாவட்டங்களுக்கு கனமழை எச்சரிக்கையும் விடுக்கப்பட்டிருக்கிறது. தென்காசி மற்றும் நெல்லைக்கு மிக கனமழைக்கான ஆரஞ்சு அலர்ட்டை விடுத்திருக்கிறது வானிலை ஆய்வு மையம். இன்று 10 மாவட்டங்களுக்கு கனமழை எச்சரிக்கை விடுக்கப்பட்டிருக்கிறது. இது தொடர்பான கூடுதல் விவரங்களோடு இணைகிறார் எமது செய்தியாளர் மாணிக்கம். வணக்கம் மாணிக்கம், உங்களிடம் இருக்கும் தகவல்களை பகிர்ந்து கொள்ளுங்கள். தமிழ்நாட்டில் இன்றைய தினம் கனமழைக்கான வாய்ப்பு என்பது மிக கனமழை என்ற அளவில் 2 மாவட்டங்களில் தொடர்வதாக வானிலை ஆய்வு மையம் அறிவிப்பை வெளியிட்டிருக்கிறாங்க. தென்காசி, திருநெல்வேலி ஆகிய 2 மாவட்டங்களிலும் இன்றைய தினம் மிக கனமழைக்கான வாய்ப்பு இருப்பதாக வானிலை ஆய்வு மையம் தெரிவித்திருக்கிறாங்க. ஏற்கனவே கடந்த 2 நாட்களாக நெல்லை மாவட்டத்தினுடைய மலைப்பகுதிகளில், குறிப்பாக காக்காட்சி, ஊத்து உள்ளிட்ட பகுதிகளில் 20 சென்டிமீட்டருக்கு அதிகமாக அதிகன மழை என்றாலும் மழைப்பொழிவு ஏற்பட்டிருக்கிறது. இந்த சூழலில் தற்பொழுது இன்றைய தினமும் திருநெல்வேலி மாவட்டத்திற்கு மிக கனமழைக்கான வாய்ப்பு இருப்பதாக வானிலை ஆய்வு மையம் தெரிவித்திருக்கிறாங்க. தென்காசி மாவட்டத்திலும் இன்றைய தினம் மிக கனமழை என்ற அளவில் மழைக்கான வாய்ப்பு இருப்பதாக சொல்லப்பட்டிருக்கிறது. மேலும் 10 மாவட்டங்களில் இன்று கனமழைக்கான வாய்ப்பு இருப்பதாக வானிலை ஆய்வு மையம் தெரிவித்திருக்கிறாங்க. கன்னியாகுமரி, தூத்துக்குடி, விருதுநகர், ராமநாதபுரம், சிவகங்கை, புதுக்கோட்டை, தஞ்சாவூர், திருவாரூர், நாகப்பட்டினம் மற்றும் மயிலாடுதுறை ஆகிய மாவட்டங்களிலும் காரைக்கால் பகுதிகளிலும் இன்று ஓரிரு இடங்கள்ல கனமழை என்ற அளவில் மழைக்கான வாய்ப்பு இருப்பதாக வானிலை ஆய்வு மையம் தெரிவித்திருக்கிறாங்க. அதற்கு பிறகாக நாளை தினம் தமிழ்நாட்டில் 4 மாவட்டங்கள், குறிப்பாக தென் மாவட்டங்கள்ல கன்னியாகுமரி, திருநெல்வேலி, தூத்துக்குடி, ராமநாதபுரம் ஆகிய 4 மாவட்டங்கள்ல மட்டும் கனமழைக்கான வாய்ப்பு இருப்பதாக வானிலை ஆய்வு மையம் தெரிவித்திருக்கிறாங்க. தொடர்ந்து தென் மாவட்டங்களுடைய கடலோர மாவட்டங்களுக்கு மட்டும் 27ஆம் தேதி வரையிலும் கனமழைக்கான வாய்ப்பு நீடிப்பதாக வானிலை ஆய்வு குறிப்பிட்டிருக்கக்கூடிய சூழல்ல 28ஆம் தேதிக்கு பிறகு மீண்டும் தமிழ்நாட்டில் பருவமழை தீவிரமடைவதற்கான வாய்ப்பு இருப்பதாக சொல்லப்பட்டிருக்கிறது. அதாவது கடந்த 2 தினங்களாக தென் மாவட்டங்கள் மீது வடகிழக்கு பருவமழை தீவிரமடைந்திருக்கக்கூடிய சூழல்ல அடுத்து வரக்கூடிய 48 மணி நேரத்தில் படிப்படியாக அதனுடைய தீவிரத்தன்மை குறையும் எனவும், அதற்கு பிறகாக கடலோர மாவட்டங்கள் மீது மட்டும் கனமழை தொடர்வதற்கான வாய்ப்பு இருப்பதாகவும் வானிலை ஆய்வு மையம் எச்சரிக்கை கொடுத்திருக்கக்கூடிய சூழலில் அதுக்கு அடுத்தபடியாக 28ஆம் தேதியிலிருந்து மீண்டும் வடகிழக்கு பருவமழை தமிழ்நாட்டின் கடலோர மாவட்டங்கள் மீது தீவிரமடைவதற்கான வாய்ப்பு இருப்பதாக சொல்லப்பட்டிருக்கிறது.